அனைவருக்கும் வணக்கம். மைஃபேம் என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலில் வாரம் இனிய வாரம் என்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராசி பலன்களை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும், அதைத் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இருக்கக்கூடிய புதிய நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் நல்ல வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்வதோடு, தொடர்ந்து உங்களது ஆதரவுகள் எங்களுக்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு முன்னர் நாம் புத்தாண்டு ராசி பலன்களை பற்றி 4 பகுதியாக வெளியிட்டிருந்தோம். இந்த 4 பகுதிகளையும் தனித்தனியாக பார்த்தவர்கள் நம்மை தொடர்புபடுத்தி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு அருமையான கொடுக்கப்பட்ட விளக்கங்களை பற்றியும் நன்றாக இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் நாம் கவனித்து பார்த்தால் இன்னுமே புத்தாண்டு ராசி பலனை, அதாவது தமிழ் புத்தாண்டு என்று சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த புத்தாண்டை இன்னும் சில பேர் மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் மூலமாக நமக்கு அதை பார்ப்பவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே இருக்கிறது என்ற உண்மை தெரிகிறது. எனவே தொடர்ந்து நீங்கள் எங்களுடன் இணைந்திருந்தால் நாங்களும் இந்த ஆர்வத்தை பயன்படுத்தி கொண்டு உங்களுக்கு நிறைய தகவல்களை நிச்சயமாக சொல்வோம் என்றும் தெரிவித்து கொண்டு, வாருங்கள் இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேசராசி நேயர்களே, குழந்தைகள் மூலமாக செலவுகள் இருக்கிறது. உங்களது குழந்தைகளில் யாராவது ஒருவர் கல்வியிலே நாட்டமில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. குழந்தைகளில் பெரியவர்கள் யாராவது இருந்தாலோ, அல்லது அந்த பெரிய குழந்தைக்கே இதே மேஷராசியாக இருந்தாலும் சில நேரங்களில் சற்று ஏதாவது நோய் வரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இந்த நோய் அவர்களுக்கு ஏதாவது இரத்த சம்பந்தமாக ஏற்படலாம், அல்லது எலும்பு சம்பந்தமாக ஏற்படலாம். இதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு நல்ல சிகிச்சைகள் செய்ய வேண்டும். கூட்டாக இணைந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் இந்த வாரம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்களது உழைப்பை அதிகமாக பயன்படுத்தக்கூடியவர்கள், உங்களிடம் யாராவது கூட்டாக இணைந்து தொழில் செய்பவர்களாக இருந்தால் அவர்களை விட்டு விலகி தனியாக தொழில் செய்வதை சிறப்பு என்பதை இந்த வாரம் தெரிந்து கொள்ளுங்கள். ரிஷபராசி நேயர்களே, நல்ல மழைக்காலம் ஆரம்பிக்கின்ற நேரத்திலே உங்களது தொழில் சிறப்பாக இருக்கும். காரணம், உங்களது தொழிலுக்கு கோடை காலம் என்பது சரியாக வராது. அப்படிப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல், எதிர்காலத்தில் செய்கின்ற தொழிலை எப்படி விரிவாக்க வேண்டும் என்ற சிந்தனையையும் இந்த வாரத்திலே நீங்கள் சற்று பகுத்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவி இணைந்து வெளிநாடுகளுக்கு செல்லலாம். வெளிநாடுகளில் உங்களது குழந்தைகள் இருந்தால் அவர்களை பார்த்து வரக்கூட செல்லலாம். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்புகள் நிச்சயமாக விலகலாம். அதே நேரத்தில் உங்களது உடன் பிறந்தவர்கள் யாராவது ஒருவர் நோய்வாக இருந்தால் அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த காலம் இருக்கிறது. வெளிவட்டாரங்களில் நல்ல பெயர் இருந்தாலும் உங்களிடம் கடன் வாங்கியவர்கள் நீங்கள் குறித்த நேரத்தில் அந்த கடனை உங்களுக்கு கொடுக்காமல் ஏதாவது பதில் சொல்லிக்கொண்டே இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அவர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மிதுன ராசி நேயர்களே, பொதுவாக கூட்டாக இணைந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய வாரமாக இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் நண்பர்களே உங்களுக்கு தொழிலில் கூட்டாக இருந்து ஏதாவது கீழறுப்பு வேலை செய்யக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. உங்களது குழந்தைகள் மூலமாக நல்ல நிலையை கூட நீங்கள் அடையலாம். உங்களது குழந்தைகள் ஏதாவது உயர்கல்வி கூடங்களில் கல்வி கற்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு மென்மேலும் கல்வி பலம் பெறுவதற்காக, வளர்ச்சி அடைவதற்காக அந்த பல்கலைக்கழகங்கள் மூலமாக அவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் கிடைத்து, மேலும் அவர்களது கல்வியை அவர்கள் சிறப்பாக தொடர்ந்து செயல்படுத்தி உங்களுக்கு நல்ல குழந்தைகள் என்ற பெயரை அவர்கள் பெற்று உங்களை மகிழ்விப்பார்கள் என்பதையும் இந்த வாரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சில நேரங்களில்
நண்பர்கள் கூட சில நேரங்களில் உங்களுக்கு ஏதாவது சில குறைகளை வைத்து விடுவார்கள். அந்த குறைகள் என்னவென்று கண்டுபிடிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படலாம். அதே நேரம் சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கூடி வரும். அந்த வாய்ப்புகள் மூலமாக நல்ல நன்மைகளும் நிறைய பொருளாதார பிரச்சனைகளும் தீர்க்கப்பட்டுவிடும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். கடகராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி ராசியிலே பலமாக இருக்கிறார். கூடவே செவ்வாய் பகவானும் இணைந்திருக்கிறார், சற்று பலத்துடன் கூடியிருக்கிறார். இந்த ராசியிலே உள்ளவர்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஏதாவது மனக்கசப்புகள் ஏற்பட்டு இருக்கலாம். அது ஆண்களாகவும் இருக்கலாம், பெண்களாகவும் இருக்கலாம். அதற்கு நீங்கள் கடந்த காலத்தில் இடம் கொடுத்து இருந்தால் விலகித்தான் இருப்பீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இந்த நேரத்தில் ஒருவரை ஒருவர் நீங்கள் புரிந்து கொண்டும் இருப்பீர்கள் என்று தான் நினைக்க தோன்றுகிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உள்ளவர்கள் பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய காலமும் காத்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சில விஷயங்களில் மிகவும் அதிகமான அளவிலே மனக்கசப்பு விலகி இருக்கக்கூடிய கணவன் மனைவியும், அதே நேரத்தில் எதிர்காலத்தில் சேர்ந்து வாழ முடியாத என்ற நிலையிலும் இருப்பவர்களும் இந்த வாரத்திலே ஏதாவது நீதிமன்றங்களுக்கு செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறது. எனவே சற்று கவனமாகவும் இருக்க வேண்டும். சிம்மராசி நேயர்களே, ராசியிலே கேது பகவான். உடல் நலத்திலே அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும். தொழிலில் அலைச்சல் அதிகமாக இருக்கலாம். ஆனால் வருமானம் குறித்த நேரத்தில் நிச்சயமாக வந்து சேரும். அரசாங்கத்துறையில் உத்தியோகம் பார்ப்பவர்கள் மேலதிகாரிகளிடம் சற்று கவனமாக கடந்த காலத்தில் இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு நிச்சயமாக ஏதாவது பதவி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசியல்வாதிகளாக இருப்பவர்களுக்கு நியமன பதவிகள் என்று ஏதாவது ஒரு வாய்ப்புகள் கூட உருவாகலாம். இது தவிர அரசியல்வாதிகள் எதையும் நான் உடனே நிறைவேற்றி விடுகிறேன் என்று யாருக்கும் வாக்குறுதியும் இந்த நேரத்தில் கொடுத்து விடக்கூடாது என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், கேது பகவான் ராசியிலே இருப்பது தற்பெருமைக்காக சில நேரங்களில் இது போன்ற காரியங்களை செய்து விடுவார். அதனால் எதிர்காலத்தில் சற்று கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். கன்னிராசி நேயர்களே, தொழில்துறையில் இருந்த போட்டிகள் விலகிவிடும். திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பவர்கள் குறிப்பாக மருத்துவ சிகிச்சைகள் செய்து கொண்டு இருக்கலாம். ஆனால் எந்த குறையும் இருவருக்கும் இல்லை என்று கூட அவர்கள் சொல்லி இருக்கலாம். கர்ம வினைப்படி குழந்தை பிறப்பது ஏதாவது தாமதமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஜோதிடம் என்று சொல்லக்கூடிய ஜாதகங்கள் மூலமாக ஏற்பட்டு இருக்கும். அதை சரியான ஜோதிடரிடம் காண்பித்து அதற்கு உண்டான பரிகாரங்களையும் நீங்கள் செய்து கொண்டால் நிச்சயமாக குழந்தைகள் பிறக்கும். உங்களுக்கு ஒரு சிறிய விளக்கம் சொல்ல நான் இந்த நேரத்தில் நினைக்கிறேன். 10ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்த்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பிறக்காவிட்டாலும் கடைசி நேரத்திலாவது உங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு குழந்தை பிறக்கும் என்று ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. எனவே இது விஷயத்தில் நீங்கள் உங்களது ஜாதகங்களை பார்த்தும் தெளிவுபடுத்தி கொள்ளுங்கள். துலாம் ராசி நேயர்களே, வீட்டில் வயதானவர்கள் யாராவது இருந்தால் உடல் நலத்திலே ஆரோக்கிய குறைபாடு காணப்படுகிறது இந்த வாரம். குறிப்பாக தந்தையாராகவும் இருக்கலாம், தாயாராகவும் இருக்கலாம். இதில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். உடம்பிறந்தவர்களுக்கிடையே ஏதாவது மன வருத்தங்கள் நிச்சயமாக ஏற்படலாம். குறிப்பாக இந்த ராசியிலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு அவர்களது ஆண் உடன் பிறந்தவர்கள் சகோதரர்கள் மூலமாக சில பொருளாதார சிக்கல்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். உங்களிடம் கடன் கேட்டு வரலாம். ஆனால் உங்களிடம் இல்லாவிட்டாலும் கூட மற்றவர்களிடம் வாங்கி இவர்களது கடனை சரி செய்யலாம். ஆனால் எதிர்காலத்தில் அதன் மூலமாக உங்களுக்கு சில கெட்ட பெயர்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. சமாளிக்க முடியும் என்று நினைத்து அதன் மூலமாக நாம் உடன் பிறந்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தால் சரி என்பதை இந்த வாரத்தில் நீங்கள் தெரிந்து கொண்டு செயல்படுங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, இந்த வாரமும் சென்ற வாரத்தை போல் நன்றாகத்தான் இருக்கிறது. ஆனால் பொதுவாக விருச்சிக ராசிக்காரர்கள் நிறைய சங்கடங்களை அனுபவிப்பார்கள். அது அவர்களால் தான் இருக்கிறது என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீட்டிலே இருந்தால் நாம் சொல்வதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த ராசியிலே உள்ளவர்கள் என்று சொல்லவில்லை பெரும்பாலும். ஆனால் இந்த ராசியிலே உள்ளவர்
தன்னை சுற்றி ஒரு பெரிய வட்டம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார். இதற்காக மற்றவர்களை அவர் தன்வயப்படுத்தக்கூடிய வகையிலே செயல்படுவார். சில நேரங்களில் இவர் பேச்சை கேட்காவிட்டால் இவரை விட்டு விலகி விடுவார். நான் கடந்த காலத்தில் அவருக்கு இவ்வளவு உதவிகள் செய்தேன், என்னை விட்டு பிரிந்து விட்டார், நன்றி இல்லாதவர் என்று நீங்கள் அவரை திட்டக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலமாக மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கெட்ட நேரம்தான் வருகிறது என்பதை புரிந்து கொண்டு யார் உங்களது பேச்சை கேட்கிறார்களோ அவர்கள் பேச்சைத்தான் நீங்களும் கேட்க வேண்டும் என்று நினைத்து வாழ்க்கை பாதையை சரி செய்து கொள்ள வேண்டிய வாரமாக இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மற்ற விஷயங்கள் எல்லாம் தாராளமாக எப்போதும் போல் நடந்து கொண்டுதான் இருக்கும் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள். தனுசு ராசி நேயர்களே, தொழிலில் இருந்த போட்டிகள் நிச்சயமாக குறையும். குழந்தைகள் மூலமாக செலவுகள் அதிகரிக்கும். புதிய தொழில் வாய்ப்புகள் ஏதாவது உருவாகலாம். பண பற்றாக்குறை ஏற்படலாம். வங்கிகளை நாடினால் நிச்சயமாக கடன் கிடைக்கும். அதே நேரத்தில் இதுவரை வீடு வாங்காமல் இருந்தவர்கள் கூட வீடு வாங்குவதற்கு முயற்சிகள் செய்தால் அந்த பலன்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றியைத்தான் கொடுக்கும். தைரிய ஸ்தானத்திற்கு ராசிக்கு அதிபதி குரு பகவானின் பார்வை இருக்கிறது. எந்த காரியத்தையும் நன்றாக அலசி ஆராய்ந்து பார்த்துவிட்டு துணிச்சலோடு இறங்கினீர்கள் என்று சொன்னால் வெற்றி உங்களுக்குத்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனவே அந்த நேரம் உங்களுக்கு வந்திருந்தாலும் கூட ஜாதகம் அதற்கு உதவி செய்கிறதா என்பதையும் பார்த்து நடந்து கொண்டால் நிச்சயமாக குறிப்பிட்ட வெற்றியை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்திலே இருக்கிறது. கணவன் மனைவி உறவு சுமாராக இருக்கிறது. பெரிய பிரச்சனைகள் எதுவும் கிடையாது என்று தான் சொல்ல வேண்டும். மகர ராசி நேயர்களே, இந்த வாரம் உங்களது கோபத்தை கிளறிவிடக்கூடிய வகைகளே சிலர் செயல்படுவார்கள். அதற்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். உங்களை கிளறி விட்டு உங்களை கெட்டவர் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகளையே நீங்கள் நிச்சயமாக அவர்கள் மூலமாக பெற்றுவிடுவீர்கள். இந்த வாரம் முழுவதும் தாங்கள் உண்டு, தங்களது வேலைகள் உண்டு என்று தான் இருக்க வேண்டும். புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு நீங்கள் ஏதாவது முயற்சிகள் செய்தால் அந்த முயற்சிகளில் வெற்றி நிச்சயமாக உருவாகும். இது தவிர புதிதாக யாராவது உங்களிடம் கடன் கேட்டு வரலாம். அந்த கடனை நீங்கள் கொடுத்து அவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணத்துடன் வேறொரு இடத்தில் கடன் வாங்கி அதை செய்தீர்கள் என்று சொன்னால் அந்த கடன்கள் மூலமாக நீங்கள் யாருக்கு வாங்கி கொடுத்தீர்களோ அவர்கள் மூலமாகவும் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடிய நேரம் இந்த வாரத்திலே உருவாகும். இதை புரிந்து கொண்டு யாருக்கு எந்த உதவி எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்ற உண்மையை தெரிந்து கொண்டு அதன்படி செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. கும்பராசி நேயர்களே, உத்தியோகத்தில் உயர்வுகள் உண்டாகும். ஏதாவது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் ஈடுபட்டு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் உருவாகும். இது தவிர ஏதாவது ஆபரணங்கள் அல்லது துணிமணிகள் இது போன்ற பொருட்களில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், இறக்குமதி செய்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் ஒரு நல்ல லாபகரமான வாரமாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு இதற்கு மேல் இனி எந்த பதவி உயர்வும் வேண்டாம், இருக்கிற வேலையே போதும் என்று நினைக்கக்கூடிய நிலையே பல பேருக்கு காணப்படுகிறது. இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வேலையை சரியாகத்தான் செய்கிறீர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். இது உங்களுக்கு கடைசி காலத்தில் நிச்சயமாக நல்ல பெயரை வாங்கித்தரும் என்று நினைத்து செயல்பட வேண்டும். தொலை தூரத்தில் இருக்கக்கூடிய தாய் தந்தையை பார்த்து வரக்கூடிய வாய்ப்பும் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கு ஏற்படும். அவர்கள் இந்த நாட்டுக்கு வரலாம் அல்லது இந்த நாட்டிலிருந்து வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மீனராசி நேயர்களே, ராசிக்கு அதிபதி நன்றாக இருக்கிறார். அதே நேரத்தில் வார ஆரம்பத்தில் பூர்வ புண்ணியாதிபதி 2க்கும் 9க்கும் உரிய செவ்வாயுடன் இணைந்து காணப்படுகிறார். 6ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். 12ஆம் இடத்திலே ராகு பகவான் இருக்கிறார். இவர்கள் இருவரும் ஏதாவது உங்களுக்கு கெடுதல் செய்வார்கள் என்று நினைத்தால் அவர்களும் இந்த வாரம் நன்மையைத்தான் செய்ய இருக்கிறார்கள். சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவர்கள் வேற்று இனத்தவருடன் இணைந்து தொழில்துறையை மேம்படுத்தி கொள்ள வாய்ப்புகள் அதிகமாக காத்திருக்கிறது. குழந்தைகள் மூலமாக பெற்றோர்களுக்கு உதவிகளும் கிடைக்கலாம். அல்லது சிறுவயதில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் தங்களது குழந்தைகள் மூலமாக பெருமைப்படக்கூடிய காரியங்களும் கிடைக்கலாம். எனவே எல்லா வகையிலும்
இந்த வாரம் ஒரு நல்ல வாரமாகத்தான் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் எலும்பு சம்பந்தமான நோய்கள், குறிப்பாக காலிலே வலி ஏற்படக்கூடிய ஒரு நிலையிலே உடலை சற்று பருமனாக வைத்து கொண்டு இருப்பவர்கள் எல்லாம் இந்த வாரம் கவனமாக இருந்தால் அந்த நோய்களில் இருந்து நிச்சயமாக விதிவிலக்கு பெற்று சிறப்பாக இருக்கலாம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வாரத்தில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.